14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய 2024ஆம் வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவரீர் எங்களுக்காக எதை ஆயத்தம் பண்ணிருக்கிறீர் என்பதை குறித்து ஆண்டவர்களோடு கூட பேச வசனத்தை ஆசீர்வதி. சமீபத்திலும் தூரத்தில் ஆங்காங்கே வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் இந்த சேனல் வழியாக ஆங்காங்கே பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம ஆண்டவர் யாருன்னா, ஒரு காரியத்தை முன்னே ஆயத்தம் பண்ணுகிறவர், முன்னே ஆயத்தம் பண்ணுகிறவர். ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் கூட்டி கொண்டு வருவதற்கு முன்னால தோட்டம், பழம், நதி எல்லாம் ஆயத்தம். அதுக்கப்புறம் தான் இந்த அருமையான மனுஷனை உள்ள கொண்டு போனார், அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கிலிருந்து அவன் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கதை சோதரம். இப்பவும் 2023 முடிச்சு 2024க்குள்ள கர்த்தர் நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த 7ஆம் தேதி வரையிலும் அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம். நானும் ஜோசுவாவும் திண்டுக்கல் வர போனோம். 3 நாள் ஒரு பாசிட்டிவ் பிரேயருக்காக நான் போனோம். போதுக்கு முதல் நாள் நைட்டு எனக்கு ஒரு சொப்பனம், தரிசனம் இல்லை சொப்பனம். ஒரு வண்டி ஒரு இதுல போய் மோதி நிக்கிற மாதிரி கண்டேன். அந்த சோதரம் நல்ல ஜோம் பண்ணேன். அது இவன் தான், வேற யாரும் கிடையாது. அந்த சோதரம் இவன் தான். அவள் நல்ல ஜோம் பண்ணேன். போகும்போது ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தேன், காரியம் செய்தேன். பக்கத்துல போயிட்டோம். ஒரு திருப்பூர் இடத்துல, ஒரு மெயினான இடத்துல டமான ஒரு இடி. அதுல அப்போ நினைச்சேன், ஆஹா, நடக்க போகிறவையை எனக்கு வெளிப்படுத்துறதுனால பெரும் ஆபத்து இல்லாம, வண்டிக்கு எதுவும் சேதம் இல்லாம ஜெபித்ததுனால கர்த்தர் அந்த பயங்கரமான தீங்கிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அதனால நான் அப்படி போராடி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சோதரம். அதுக்கு அவன் பெஸ்ட் டிரைவர், ஆனா சின்ன பையன். என்ன செய்வோம், அவனுக்கு தக்க அது இருக்கு. கர்த்தர் சோதரம். இப்ப அவனால எனக்கு டெய்லி 700 ரூபா மிச்சம். லேசானது இல்லை, 700 ரூபா மிச்சம். அவன் காலேஜ் போறதுனால தவிர இதெல்லாம் என் கூட இருந்து வண்டி ஓட்டுறான். அதனால எனக்கு லாபம் தான், நஷ்டம் இல்லை. அதுக்காக பெரும் நஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அதனால ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது. அப்படின்னா கவனிங்க, எல்லாம் ஆயத்தம், எல்லாம் ஆயத்தம். இப்ப நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் முன்னே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பின்னே அல்ல, முன்னாலே ஆயத்தம், முன்னாலே ஆயத்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்ல போறேன். 1, உங்களுக்கான பதிலை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கான பதில் நீங்க ஜெபம் பண்ணா, கேள்வி கேட்டா, எதுக்காக நீங்க தகுதி நின்னா உங்களுக்கான ஒரு பதிலை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன பதிலோ, உங்களுக்கான ஒரு பதிலை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. அற பிடிச்சவன் பழமொழி தெரியாது. அற பிடிச்சவன் காடி மேல உட்காருவான். அவ்வளவுதான். அதாவது நம்ம எவ்வளவோ சொல்லி பார்ப்போம், கடைசியில அவன் காடி மேல உட்கார அவன் பார்த்துட்டு இருக்க போறான். அவ்வளவுதான். இதான் மனுஷனுடைய முடிவு. ஆனா ஆண்டவர் சொல்லுது என்னன்னா, உனக்கு ஒரு பதில் ஆயத்தம் பண்ணியிருக்கேன். ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்நானம் பெற்றாயா, அபிஷேகம் பெற்றாயா, கர்த்தருக்கு உண்மையா பயந்து ஜீவிக்கிறாயா, உனக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேன். ஒருவேளை நீ கண்ணீர் வடிக்கிறாயா,
கலங்குகிறாயா? யாரும் உனக்கு ஆதரவு இல்லையா? உனக்கும் நான் பதில் வச்சிருக்கிறேன். மனுஷர்கள் அல்லது டாக்டர்ஸ்கள், பொல்லாதவர்கள் நம்மை கைவிடும் போது அதுக்கும் கர்த்தர் பதிலை வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாஸ்டர் சபையில ஒரு சகோதரி இருக்கா, எய்ட்ஸ் வியாதியால தாக்கப்பட்டவன், சீக்கிரம் போயிடுவாங்கிற முடிவு எல்லாருக்கும் உண்டாயிருந்தது. இதே போல பாஸ்டர் முத்துசிங் பாஸ்டருடைய சபையில ஒரு பொண்ணு இருக்கா. உண்மையாகவே இவருடைய பாவம் செய்யாதவர்கள், இவருடைய கணவன்மார்கள் பொல்லாதவர்கள், விளங்குதா? அவர்கள் எங்கேயோ சரக்கை வாங்கி கொண்டு இந்த பிள்ளைகளை கொடுத்துட்டு அவன் செத்து போயிட்டான். ஒரு நாள், இன்னைக்கு இல்ல, நான் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் அவளை நான் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போ அவ பிரச்சனை சொல்லி அந்த அழுதா. அப்ப நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன், மகளே, தப்பு எங்கேயும் நடந்து போச்சு, நீ மாட்டிக்கிட்ட, பயப்படாத, மருந்து ஒழுங்காயிடு, நல்ல சாப்பிடு, ஒன்று மட்டும் செய்யற விரும்புறேன். அவ ஆள் அழகா இருப்பா, கலர் சூப்பர், நீள முடி, ரவுண்டு மூஞ்சி, பார்த்தா நிச்சயமா ஒருத்தன் கை தட்டுவான். அப்பேற்பட்டால் நான் சொன்ன, உன்கிட்ட இருக்க சரக்க இன்னொருத்தனுக்கு கடத்திராத, உயிரே போனாலும் பரவாயில்ல, நில், உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்னு நின்னுட்டான். இதுவரை உயிரோடு இருக்கிறான். அப்ப கர்த்தர் யாரு கை கொடுக்காரு பாத்தியா? வாழ்வு முடிஞ்சு அழிஞ்சிட்டு முடிவு நேரமாயிட்டு சொல்லி எல்லாம் சொல்லிட்டான். ஆனா கர்த்தர் அவளுக்காக போல வச்சிருந்தான். பரிசுத்தமாய் வாழுகிற உரைக்கு இதுல வாழ வைக்க என்னால முடியும் என்கிற பதில் வச்சிருந்தான். இப்ப நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீ ஆண்டவருக்கா இந்த ஆண்டு வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணி வாழக்கூடுமானால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவரோட கை கொடுத்து வாழவே முடியாத இடத்துல உன்னை வாழ வைப்பதற்கு கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. எகிப்துல இருந்து கானானுக்கு 860 கிலோமீட்டர். எத்தனை சொல்லுங்க? 860 கிலோமீட்டர். இது முழுவதும் டெசர்ட், அப்படின்னா பாலைவனம். மனுஷன் வாழ முடியாது, மரம் வளராது, தண்ணி இருக்காது, மிருகஜீவன் நடமாட முடியாது. அந்த இடத்துல 40 வருஷம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை வாழ வச்சார். வாழவே முடியாது சொல்லப்பட்ட இடத்துல கர்த்தர் வாழ வைத்தார். நம்முடைய கர்த்தர் யாருன்னா, அதுக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறார். இந்த வருஷத்துலயும் அவருடைய சபையில் உள்ள சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாங்க. நான் அப்ப அவளை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்தேன். ஆண்டவரே, இன்னும் தீர்க்காட்சியோடு பாதுகாத்து, நான் எதுக்குமே கண் கலங்க மாட்டேன், நான் கண் கலங்கி அழுதேன். என் கண்ணீர் அவருடைய தலைக்கு மேல விழுந்ததை நான் பார்த்தேன். சோதரம் ஏன் தெரியுமா? எனக்கே இவ்வளவு பாரம் இருக்குமானா, சபை பாசருக்கு அவ்வளவு பாரம் இருக்குமானா, அவளை உருவாக்கிற தேவன் எவ்வளவு பாரமா இருப்பார், எவ்வளவு அக்கறை உள்ளவரா இருப்பார். அதான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஆண்டவர் உனக்காக ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி அல்லேலூயா. அது இது கேள்வி கேட்காதுங்க, இப்படி அப்படி 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 யோசிக்காதுங்க. ஆனா அந்த சூழ்நிலை நடுவிலையும் கர்த்தர் பதிலை வச்சிருக்கிறார். கர்த்தர் சோதனை. அல்லேலூயா. நான் அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2:9. 1 கொரிந்தியர் 2:9. சீக்கிரம். 1 கொரிந்தியர் 2:9. 1 கொரிந்தியர் 2:9. கவனிங்க, எழுதியிருக்கிறபடி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கவனிங்க, சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அந்த அன்பு கூறுதாங்களா, அந்த ஆண்டுடைய பிள்ளையுடைய கண் காணல, ஒண்ணு, இந்த காது கேட்கவும் இல்லை, அவர் மனுஷனுடைய இதயத்துல தோன்றவும் இல்லை. வாசிமா. அதனால கவனிங்க, எங்க பதில் வச்சிருக்கிறார், எப்படி பதில் வச்சிருக்கிறார்? அதை ஆவியினாலே கர்த்தர் இருதயத்திற்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். பதில் ஆவியினாலே இருதயத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். பதில் சொல்லிட்டார். கவனிச்சாங்க? உங்களுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை உங்க கண் காணல, காது கேட்கல,
உங்க இருதயத்துல தோன்றல. அப்படி இருந்தும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எங்க அண்ணாளு அடிக்கடி சொல்லுவான்னா ஜோசாவுக்கு பிடிக்காது அந்த சம்பவம். இந்த கை ஊறும் அப்படியே ஊர் என்ன உடனே காய்ப்பா ஊறுதுப்பாம்பா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு எனக்கு அவளுக்கு ஒரு சிம்டம் உண்டு. ஆனா அவன் சொல்ல இது பழைய பஞ்ச மாட்டான், இது எங்க தாத்தா காலத்துல சொல்ற குழந்தை, நீங்க சொல்ல ஆவிக்குரிய ஆட்களை அப்படின்னு அவனுக்கு இது பிடிக்காது. இதை எவனுக்கும் ஊரல் வரும், அதனால சொறி எடுக்க திறங்க இருக்கும், அதனால சொறி எடுக்குன்னு சொல்லி அவன் சொல்லலாம். ஆனா என்னைக்கு ஊர்ல எடுத்தோ அதுல இருந்து ஒரு 6 நாள் ஊர்ல எடுத்து சொல்லுவான், நான் டைரி எழுதிடுவேன். கண் காணல, காது கேட்கல, இதயத்துல வெளிப்படுத்தப்படல, ஆனா ஆயத்தம். இப்படி நான் நிறைய அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னா என்னை ஆண்டவர் தூங்கி விட மாட்டேன். என்ன குடிச்சிட்டு என்ன சாப்பிட்டு படுத்தாலும் தூக்கம் வர. அப்போ அர்த்தம் என்னன்னா சொல்லுங்க, பயப்படுதல பெரிய ஆசீர்வாதம் போகுது. ஆமா, 1 2 இல்ல, 10 லட்சம் 15 லட்சம் வரப்போகுது அர்த்தம். சொல்ல புரியுதா? தூங்கி விட மாட்டேன். எப்படியாவோ தூங்கி பாப்பா தூங்க முடியாது. ஐயோ தலைவாணி அந்த பக்கம் பத்துட்டு போவோம், தலைவாணி இந்த பக்கம் பத்துட்டு போறோம், ஐயோ மல்டி நடத்த ஒரு கிறுக்கம் போல இருப்பேன். அப்படி நடக்கும் நைட்டு பூரா. அது நேத்து கரண்ட் இல்ல, அதோ பெரிய பலத்த கஷ்டம், தூங்கவே இல்லை மனுஷன். ஆனா ஒன்று தெரியும், நிச்சயம் தேவன் ஒன்றை ஆயத்தம் பண்ணி அவர் தரப்போற என்பதுக்கு அடையாளம். நான் கேட்கிறேன், உங்க மனசுல இது இப்படிதான் நல்லா இருக்குமே, இது இப்படிதான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கான பதிலை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை இல்லையே அப்படி ஏங்குகிற உங்களுக்கு இந்த ஆண்டு அதுக்குரிய பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன காரியமோ என்ன சூழ்நிலை கர்த்தர் சொல்கிறோம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அப்படிங்க கர்த்தர் முதலாவது ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பது பதில். கேள்விக்கு பதில், ஆச்சரிய குறிக்கு பதில். உங்களுடைய மனசுல கேள்விற அத்தனைக்கும் அந்த பதில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இது கவனிங்க, ஆதியாகமம் 22:3. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். ஆதியாகமம் 22:3. சரி, இவனுக்கு கவனிங்க, மனசுல இருந்த ஒரு கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னா, ஈசாக்குக்கு உள்ளத்துல இருந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னா, குறித்த இடத்துக்கு போகும்போதுதான் அதுக்குரிய பதில் கிடைக்கும். நாம் கவனிச்சுக்காங்க, மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஆண்டவர் சொல்லிட்டார். பாருடா, இஸ்மவேல் அல்ல, ஈசாக்க நேசபுத்திரன், நீ நேசிக்கிறவனை கூட்டிக் கொண்டு மோரியா மலையில பரிசெய்து சொல்லிட்டார். கண்டிப்பா பரிசெய்து ஆகணும், வழி இல்லை. ஆனா இதுக்கு பதில் எங்க இருக்கு அப்படின்னா மனசுல ஒரு கேள்வியா இருக்கு. இது கவனிங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தல, சொல்லல, ஆனா பிரயாணப்பட்டுட்டான். இப்ப நான் சொல்றேன், இந்த வருஷத்துல 7 நாள் பிரயாணப்பட்டு வந்துட்டீங்க. இப்போ மனசுல ஒரு கேள்வி இருக்கு, எப்படி இருக்குமோ என் பிள்ளையுடைய காரியம், என் மகனுடைய காரியம், என்னுடைய காரியம், என் குடும்பத்தின் காரியம் அப்படின்னு இருக்கு. ஆனா அதை பதில் எங்க வச்சிருக்காருன்னா குறிக்கப்பட்ட இடத்துல வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குறிக்கப்பட்ட இடத்துல வச்சிருக்கார். அதுக்கு அவன் பிரயாணம் பண்ணி ஆராதனைக்கு போனான். அவனுக்கு அடுத்த ஈசாக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு தூரம் கூட வந்த மனுஷன், 2 மனுஷன் இருந்தான், 2 உதவியா வந்த மிருகம் இருந்து. ஆனா இப்போ அப்பாவும் நானும் தான்.
அப்பாவை எப்படி பலி செலுத்த முடியும்? முடியாது. அப்ப பலி செலுத்தணும் யாரதான் செலுத்தணும்? என்னதான் செலுத்தணும் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்கான். நல்ல மனுஷன், நல்ல பையன். அப்போ ஆரானை போறோம், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? வீட்டுல ஏகப்பட்ட ஆடு இருக்கு, லட்சக்கணக்கில் ஆடு இருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வரல. இப்ப அவன் கேள்வி, ஜானாபுரகாம் ஒரு கேள்வி, நான் கடிச்சுக்கிட்டு ஞானசாரம் எடுத்தா அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் ஃப்ரெண்ட்ஷிப் போக முடியாது, படம் பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற கேள்வி பிள்ளை குழம்பிட்டே இருக்கான். டேட்டு மாறிக்கிட்டே இருக்கு. போன வருஷத்துல இருந்து டேட்டு மாறிக்கிட்டே இருக்கு. நானும் பார்த்தேன், இது நல்ல 5ஆம் தேதின்னு 1ஆம் தேதி ஜெபம் பண்ணிட்டேன். அப்புறம் சொல்ல இல்லப்பா எடுத்துருவோம்பா அடுத்த வாரம் அப்படிங்க. இல்லடா இது எடுத்துருவோம்பா அடுத்துருவோம்பா அப்படின்னு சொல்றானேன்னு என்ன மனசுக்குள்ள வேதனை. ஆனாலும் பொறுமையா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு பதில ஆண்டவர் கட்டளை எடும். அன்னைக்கு அண்ணால் கூட புறப்பட்டு வந்திருக்கான். 6ஆம் அன்னைக்கு வரும்போது வழியில வாசப்படியில பொத்துன்னு புள்ள கீழே விழுந்துட்டான். அவ்வளவுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப எங்க அண்ணா சொல்லிக்கிறான், வாசப்படியில பாவம் படுத்திருக்கு, பார்த்துக்கா, நீ பலசாலி, வழி விழுத, கவனம் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறார். நான் சொல்றேன், அவன் ரட்சிக்கப்படுவதற்கும் ஞாபகம் கத்தர் ஏதோ ஒரு வழியை உண்டு பண்ணிட்டே இருக்க. அவனா மனம் திரும்பினா ஆசீர்வாதம், கத்தரா மனம் திரும்ப வச்சா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தன் படத்தை பாட நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். அதனால மனம் திரும்பிட்டா ரொம்ப ஆசீர்வாதம். அட சோதரம் என்னன்னா, யாருக்கும் பதில் எங்க வச்சிருக்காருன்னா ஆராதனை ஸ்தலத்துலதான் கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கான கேள்விக்குரிய பதில் எங்க வச்சிருக்காருன்னா, நீங்க ஆராதனைக்கு வருகிற இடத்துலதான் கத்தர் பதிலை வைத்திருக்கிறார். நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தா பதில் வராது. கத்தர் சோதரம் வயாதோ கொஞ்ச நேரமோ 1 மணி நேரம் 2 மணி நேரமோ வந்து கத்தரை பாடி ஏகத்துக்கு ஒரு மனமாய் கைத்தட்டி கரம் கட்டும் போது எதிர்காலத்துக்குரிய பதிலை கத்தர் வைத்திருந்தார். கவனிங்க, ஆபிரகாமுக்கு வைத்திருந்தார், ஈசாக்கு வைத்திருந்தார். எங்கே? குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த போது கத்தர் பதிலை வைத்திருந்தார். சத்தம் அல்லேலூயா. ஆதியாகமம் 22:13. கவனிங்க, இப்ப பதில் வந்துட்டு, பதில் எப்படி வந்துச்சுன்னா அதுவே கூப்பிட்டு ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியை சிக்க பண்ணி, கவனிங்க, உங்களுக்குன்னு இந்த ஆண்டு உங்க கையில கிடக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே முள் புதர்ல சிக்க பண்ணி வச்சிருக்கிறார். அது பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், வெளிநாடு போற காரியமா இருக்கலாம், பிள்ளை நன்மையான காரியங்கள் நடக்கலாம், எல்லாம் கத்தர் ஏற்கனவே சிக்க பண்ணி வச்சிருக்கிறார். எங்கே? முள் புதர்ல சிக்க பண்ணி வைக்கிறார். அதுதான் கல்வாரி சிலுவையிலே இயேசு முள் கிரீடத்தை சூட்டி அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அல்லேலூயா. அங்கேதான் கத்தர் அத்தனை தேவையும் ஆண்டவர் சிக்க பண்ணி வைத்திருக்கிறார். கவனிங்க, சிக்க பண்ணினது உங்களை நோக்கி கூப்பிடும். எங்கே? நீங்க வந்து ஆராதிக்கும் போதுதான், நான் இங்க இருக்கேன், என்னை எடுத்துட்டு போ, ஆண்டவருக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்லும். இப்ப இயேசு எருசலேமுக்கு பவுனி வரணும். நீண்ட ஆண்டு காலத்துக்கு முன்னால் 4 வழி சந்தில ஒரு கழுதையும் கழுத குட்டியும் கட்டி வச்சிருந்தாங்க. ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ரொம்ப காலமா கட்டி கிடக்கு, ஒருவன் அவுக்கல, சிக்குண்டு கிடக்கு. யாருக்காக? இயேசுநாதர் ஏறி போவதற்காக சிக்குண்டு கிடக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஆண்டு உங்க தேவைக்கு, உங்களுடைய ஆராதனைக்கு உதவியாக, நீங்க தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுவதற்கு உதவியாக, உங்களுக்கான நன்மையை
சிக்குண்டு வச்சிருக்கிறார். அது கூப்பிடும். அன்னைக்கு நீங்க போய் எடுத்து கர்த்தருக்காய் பலி செலுத்தி நீங்கள் அவைகளிலே தேவனுக்காக செய்யும்படியான காரியத்தை நேரிடுமை செல்லும்படி அன்போடு கூட கேட்கிறேன். அல்லேலூயா. லூக்கா 2:39. லூக்கா 2:39. லூக்கா 2:39. லூக்கா 2:39. வாசிங்க. நான் சொல்லித்தரேன். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக இரட்சகராக, மீட்பராக, குல தெய்வமாக, ஆண்டவராக என் ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் ஆயத்தமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை கவனிங்க. இந்த ஆயத்தமாக்கப்பட்டதை வாங்குவதற்கான ஒரு வழியை மட்டும் முதல்ல சொல்லித்தார். சிக்குண்டு கிடக்கிறதை நீங்கள் வாங்குவதற்கு ஒரு வழி. வாசிக்கலாம். சங்கீதம் 5:3. சங்கீதம் 5:3. சங்கீதம் 5:3. இப்போ கவனிங்க. இப்ப காலையிலே ஆண்டவரை நோக்கி சத்தமிடுவதை ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா யார் ஜெப வாழ்க்கையை கரெக்டாக இந்த ஆண்டு வைப்பார்களோ அவர்களுக்கு சிக்குண்டிருக்கிற ஆயத்தம் பண்ணப்பட்ட, முன்கூட்டி ஆயத்தம் பண்ணப்பட்ட அத்தனை நன்மைகளையும் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் உங்கள் கையிலே, உங்களுக்கு உரியதை உங்க கையில கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இரண்டாவது என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னால் கவனிங்கள். தோல்வியில் ஜெயத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா கவனிங்க. சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக, அவன் சத்துருக்கள் முன்பாக தோத்து உட்கார்ந்துருக்கான். யாரு? தாவீது. இப்போ அவர்களுக்கு முன்பாக இவனுக்கான ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். கவனிங்க. 3 விதமான பந்தி தாவீதுக்கு ஆயத்தம். ஒன்று, நல்ல கவனிச்சுக்காங்க. சாமுவேல் ஈசாடைய வீட்டுக்கு வந்து பலி செலுத்தி, நல்ல கவனிங்க, பந்தி விருந்து வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சாப்பிடணும். அப்போ ஆண்டவர் இவன் சொல்றான், இவன் தான் மூத்தவன் தான் ராஜாவா இருப்பான்னு சொல்லி கொம்பு தெரிந்த தூக்கிடுவான். ஆண்டவர் சொல்வார், இவன் அல்ல, நீ வளத்தையும் உயரத்தையும் தண்டியும் பார்க்க, கலரை பார்க்க, இவன் அல்ல, உள்ள மோசம், இவனை தூக்கி வச்சா அவ்வளவுதான், கொந்துடும் அவ்வளத்தையும், இவன் இல்ல, தள்ளு அப்படின்றான். அடுத்தது எலிபாஸ், ஷம்மா, ஒன்னொன்னா வருது. 7 பேரை ஈசாய் குடும்பத்துல தள்ளிடுவார். நல்ல பிள்ளைகள் தான், மோசமான பிள்ளைகள் இல்ல. ஆனா யாரா இருக்க நல்ல பிள்ளைகள் இல்ல, ராஜாவா இருக்க நல்ல பிள்ளை இல்ல. மற்றபடி யுத்தம் செய்யலாம், அடிக்கலாம், மிதிக்கலாம், ஒருத்தரை கொல்லலாம், அதுக்கா ரெடி. சாப்பிடலாம், தூங்கலாம், வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கலாம், இதெல்லாம் கரெக்ட், நல்ல பிள்ளை. ஆனா அதே நேரத்துல ராஜாவா இருப்பதுக்கு நல்ல பிள்ளை இல்லை. அப்ப அவரு கேட்கார். யாரு கேட்காருன்னா சாமுவேல் கேட்கார், இன்னும் பிள்ளை உண்டா அப்படின்னு கேட்கார். எவ்வளவு பெரிய தப்பான கேள்வி. யார் சொல்லிருக்கணும்? தாவீதை பெத்த அம்மா சொல்லிருக்கணும். என்னன்னா தாவீதை பெத்த அப்பா சொல்லிருக்கணும், ஈசா சொல்லிருக்கணும். இன்னொருத்தன் இருக்காயா, அவன் ஆடு மச்சிட்டு இருக்கான், அவனை கூப்பிடு சொல்லிருக்கணும். ஆனா மூச்சு கட்டாம இருக்கான், அவ்வளவு வரும். இந்த 7 பேர் தான் பிள்ளை நினைச்சிட்டு அவர் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அவர் கேட்டார், ரேஷன் கார்டு எடு, ரேஷன் கார்டு எடு, ரேஷன் கார்டு எடுத்தா அங்க கடையே குட்டி ஒருத்தன் இருக்கான். யாரு? தாவீது இருக்கான். 8வது ஆள் ஒரு ஆள் இருக்கான். ஐயா எங்க இருக்கான்? ஆடு வைக்கான், கூப்பிடுறான். இப்போ வீட்டுக்குள்ள அற்புதமா என்ன பட்டிருக்கான்? யாரு?
தாவீது இப்போ வீட்டுக்கு அற்புதமாக்கப்பட்ட அவனுக்கு அங்கே தோல்வி இருக்கு, அதை ஜெயத்தை கர்த்தரே உண்டு பண்ணினார். அல்லேலூயா. உங்க சொந்த குடும்பம், சொந்த இனம், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, கணவன் மனைவி நடுவுல உன்னை ஒண்ணுமெல்லாம் வாங்கி கீழே வச்சிருக்காங்களா, இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரு தோல்வி நடுவில் ஒரு ஜெயத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப அதுக்கப்புறமா யூதா கோத்திரம் இந்த தாவீதை ஏற்றுக்கொள்ளாது. என்னன்னா, இந்த தாவீதினுடைய அம்மா நல்லா கவனிச்சாங்க, ஒரிஜினல் யூத வம்சத்தில் உள்ளவ அல்ல. அங்கதான் பிரச்சனை. அவ கொஞ்சம் அந்த நாட்கள்ல இருந்து அடிப்படையில ஜன கூட்டத்துல தாழ்வான குடும்பத்தில் உள்ள பிள்ளை. யாரு? தாவீது அம்மா. அம்மா அழகா இருப்பா, ஆனா ஏனோ அதான் பிரச்சனையே. இப்பவும் அதான் நடக்க வரையத்துல நடக்குதா, அது தள்ளி இருக்கிறாங்க. இப்ப ஆனா தாவீது பிறந்துட்டான், ஆனால் குடும்பத்துல அங்கிருந்து வந்தவா, அங்கிருந்து வந்தவா, அந்த ஆளு பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற அந்த வம்சம் இருக்கு. அதனால தாவீது எங்க விட்ட ஆடுமைக்கு அனுப்பிடுவா. வழக்குதா, இதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியா சொல்லுத அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே போல யூத வம்சமும் அவனை ஏற்றுக்கொள்ளல. கடைசியில யூதா கோத்திரம் மட்டும் 5 வருஷத்துக்கு இவன் தான் நமக்கு ராஜான்னு தூக்கி வச்சார் ஆண்டவர். அதுக்கப்புறம் 12 சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரமும் அவனை தூக்கி வச்சு அவன் தான் ராஜா. சவுல் இருக்கும் போதே நாட்டை, ஜனத்தை, தேசத்தை ஆண்டு நடத்தினவரே என்று வந்து பாதம் பணிந்து தூக்கி வச்சாங்க. அப்படியானா 3 கூட்டத்தார் நடுவுல தாவீதுக்கு கர்த்தர் தோல்வியான பதிலை ஜெயமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. குடும்பத்தில் ஆயத்தம், கோத்திரத்தில் ஆயத்தம், முழு இஸ்ரவேல் நடுவிலையும் கர்த்தர் ஜெயத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்க எங்கே தோத்து போனீர்களோ, எங்கே அற்பமா எண்ணப்பட்டீர்களோ, எங்கே தள்ளப்பட்டீர்களோ, எங்கே ஒதுக்கப்பட்டீர்களோ, அங்கே கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கான ஜெயத்துக்குரிய பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் விஷயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அடுத்த பகுதிக்கு நேரா போகிறேன். நிறைய சொல்லிட்டே போலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாம போயிடக்கூடாது என்கிறதுனால பயத்தினால ஓடுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது கவனிங்க. அதுல ஏகப்பட்ட காரியம் இருக்கு. எல்லாம் சொன்னா சரி, வேண்டாம். கதை விட்டுருவோம். அப்படி அதுக்கப்புறம் கவனிங்க, உங்களுக்கான அதாவது ஆபத்தான இடம், வழி மாறிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, போற வழி தேவனுடைய பார்வையில மோசம், ஆனாலும் நீங்க தேவ பிள்ளை ஆனதுனால உங்களை பாதுகாக்க ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நேரமும் பரிசுத்தவான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ரொம்ப கடினம். அப்படி இருந்தும் போற வழி நல்லா கவனிச்சாங்க. போற வழி அப்புறம் சொல்லித்தாருன்னு எங்க அண்ணாள் சொன்னா, என் பையன் அவங்க வருத்தப்பட மாட்டான், எப்பா 2 மணி ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளை அவன்கிட்ட பேசலாப்பா அப்படின்னா. அதாவது அவனுக்கு போன் வருது, பேசான் செய்வான். வாலிய பையன், அவன் மூக்கு மொழியா இருக்கான், கண்டிப்பா 4 பேர் பார்ப்பாங்க, பேசான் செய்வாங்க, பேசிட்டு போறாங்க, பிரச்சனை கிடையாது. எது வேற பேசுவாங்க. இன்னொரு அம்மா அந்த சீட்ல உட்கார வரல பேசுவாங்க, பேசிட்டு போறான் அப்படின்னு நான் மனதில் எடுத்துக்கிட்டு அண்ணா யாரும் சொல்லுவான், ஜெபம் பண்ணுவோம் வைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நான் இவனுக்காக நல்ல ஆளை பார்த்து வச்சிருக்கேன். அது 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 எங்க சேகர்கிட்ட சொன்னேன், எப்பா இப்படியாக பார்த்துருக்கேன், எப்பா கரெக்டு, இதான் பெஸ்ட் அப்படின்னு அவன் கத்திர சோத்திரம். அதனால அது எல்லாம் ஒரு வழியா வச்சிருக்கோம். ஆண்டவர் எல்லாம் வழியை மறப்பார். அதுதா பேசுறான். அப்ப கவனிங்க, ஒரு பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சா, வாலிப கொடுத்து வந்திருக்கான். அவன் என்கிட்ட கேட்டா, மாமா நீர் பரிசுத்தவானா இருப்பதுக்கு உங்களுக்கு இடம் நல்ல இடம், நீ ஜோம் பண்ணிட்டே இருக்கே, சர்ச்சை வந்துட்டு இருக்கே, 4 பேர் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அது கரெக்டு. நான் காலேஜில் படிக்கேன், மூக்கு முழியமா இருக்கேன், ஒருத்தன் இப்படி வச்சுட்டு டம்முன்னு ஏரோப்ளேன் அடிக்கான், முன்னால வந்து தட்டிட்டு இருக்கு.
ஒருத்தன் கை தட்டுதான், ஒருத்தன் காலில் திரும்ப மிதிக்கான். எப்படியாச்சும் வாழ்வது, எப்படி ஜீவிப்பது அப்படின்னு நான் கேட்டான். அப்படின்னு அவளுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தேன். அவளை மட்டும் கூப்பிட்டு தானே சொல்லி கொடுத்தேன். அம்மா, நீ வீட்டை திறக்கும் போது வீட்டுக்கு முன்னால ஒரு சிங்கம் படுத்திருக்கு, நீ திறப்பியா பூட்டுவியான்னு கேட்டேன். அப்ப அவ சொன்னா, ஐயோ அம்மா, வெளியே போனா கொண்டு விடும். தெரியல, பூட்டிட்டேன். இதே போலதான் உன் இருதயத்துல இடம் முடிக்க ஒருத்தன் வெளியே படுத்திருக்கான். மூக்கு மூலியமா அழகா மீசியமா கிருதாவா வச்சுக்கிட்டு படுத்திருக்கான். நீ என்ன செய்யணும்? இருதயத்தை சிக்கல போட்டிடணும். அது எப்படி போட்டுறது? அவன் நான் சொல்லி கொடுத்தேன். அவன் மிதிக்காமல்ல அவன ஒரு துப்பு துப்பிடு, முடிஞ்சு போச்சு. 10 முறை துப்பிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. அவன் சொல்லுவான், டிபி கிபி பிடிச்சிருக்கான்னு சொல்லுவான். பரவாயில்ல, சொல்லிட்டு போறான். ஆனா நீ சொல்லிடு அப்படின்ட்டு அதே மாதிரி சொன்னா ஜெயிச்சிட்டா. இப்போ 4 பிள்ளைக்கு தாயா இருக்கான். அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் கை எடுத்து கும்பிடுவான். கரைவிடாமல் வாழ்வதற்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தத்தை சொல்லி விளக்கி தந்த தேவ மனுஷனேம்பா. ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற மேன்மையான ஒன்று. அல்லேலூயா. ஆனாலும் அவளை பாதுகாக்க கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார். இப்ப வாசிக்க போறோம். யோனா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோனா 1:12. இல்ல 17. யோனாவை விழுங்கும்படி இந்த யோனாவை விழுங்குவதற்கு ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். யாரு? கர்த்தர் தான். இவன் கண்டிப்பா என்னை மிஞ்சி போவான், 3ஆவது தட்டை தூங்க போறான், இவன் கண்டிப்பா 4 பேர் கைவிட போறான், இவனை தூக்கி கடல்ல போட போறாங்க, இவனை விட முடியாது. இவன் அப்பா பாஸ்டர். யாருக்கு? யோனாவுடைய அப்பா பாஸ்டர். அதனால அவன் ஜெபம் பண்ணிப்பார். ஆண்டவரே, பிள்ளையை காப்பாத்துக்கப்பா, கை விட்டுறாங்கப்பா, எனக்கு மாறாட்டுங்கப்பா, அது ஜெபம் பண்ணிப்பார். இப்ப அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கணும். ஆனா போறது தப்பு, வலி தப்பு, அடுத்த தூக்கம். எதாவது தட்டுல 3ஆவது தட்டு அடித்தட்டுல ஒருவரும் போக மாட்டான். ஒருவரும் போக இடத்துல கீழே போய் தூங்கிட்டு இருக்கான். கர்த்தர் பார்த்தார், சமுத்திரத்தையே கூலுக்கு கொண்டு போய்கிட்டார். தூங்கிட்டு எழுப்பியானுவா, என்ன தூக்கம் புரட்ட அவனு எழுப்பி சீட்டு போட்டானுவா. சீட்டு போட்டா யாருக்கு விழுந்து? யோனா வரல விழுந்து. அவன் தானே இல்ல, அவன் சொல்லிட்டான், நான் தான் அம்மா தப்பு பண்ணேன், நான் தான் அவன் சொன்ன. எல்லாரும் சேர்ந்து அவன் பெரிய ஐடியாக்காரன் தெரியுமா? நான் அவனா குதிச்சா தற்கொலை, இன்னொருத்தன் தூக்கி போட்டா கொலை. பழக்குதியா? நானா செத்தா வர்றவங்க கிடையாது, போக முடியாப்பா, நீ தூக்கி போடு, நான் எதிர்பார்றேன், வர்ற போயிடுவேன். அவன் தூக்கி போடுவான். தூக்கி போடவும் அவனை பாதுகாக்க தப்பா போனவன, தப்பா எண்ணினவன, தப்பா நடந்தவன பாதுகாக்க ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தான். நான் கேட்கிறேன், ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவித்துல எல்லாம் ஒழுங்கா நீங்க வராம இருக்கலாம், பயப்படாங்க. ஒரு நாள் ஒழுங்கு வரும், நிச்சயம் வரும். அன்னைக்கு அதை காட்டிலும் பரிசுத்தத்தை அவன் தருவா. ஒழுங்கினமாக உன் ஜீவித்துல சின்ன சின்ன குறைபாடு வந்த உடனே கர்த்தர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். காலோ கண்ணோ வார்த்தையோ தவறும் போது உங்களை பாதுகாக்க அவர் கவனமா இருப்பார். என் பிள்ளை ஒரு நாள் உண்மையா கூப்பிட்டான், உண்மையா கூப்பிட்டான், ஆனா இப்ப கூப்பிட முடியல, பிள்ளை தவறு செய்து, ஆனாலும் கைவிடாதவர் ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை யோனாவுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. கட்டளையிட்டு அவனை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து அவனை என்ன செய்யணுமோ அதை அவரே செய்ய வச்சார். அல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் நிறைய சொல்லிட்டே போலாம். அதாவது பாதுகாப்பு குறித்து நிறைய இருக்கு, நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் 4வது மத்தேயு சுவிசேஷம் 17:25. மத்தேயு 17:25 சீக்கிரம்.
சரி, இங்க இங்க ஒரு தேவை இருக்கு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவை இருக்கு, பேதுருக்கும் தேவை இருக்கு. வெளியே 4 பேர் கேள்வி பண்ணிட்டான், உங்க இயேசு கிறிஸ்து வரி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொல்லிட்டான் வரி கொடுப்பார். இந்த பிரச்சனை வெளியே நடக்கு, இயேசு வேற உள்ள இருக்கார். இப்ப அவன் வருத்தத்தோடு வாரான், இயேசு பின்பற்றி வந்துமே வரி காக்கானோட என்ன செய்ய, நம்மகிட்ட கையில காசு இல்லை, எங்க போனோம், மீன்பிடி தான் போகணும். உள்ள வரவும் கூப்பிட்டார். என்ன பேதுரு, வரி கட்டணும், பயப்படாத, நீ தூண்டில் எடு, கடல் போ, ஒரு போடு, ஒரு மீனை தருவான், அதை எடு, அது வெள்ளி பணம் இருக்கு, எடுத்து எனக்கு உனக்கு கொடு. இப்ப என்னன்னா கவனிங்க, இங்கே நம்ம மனசுக்குள்ள இன்னொருத்தன் கேள்வி கேட்டதுக்கு பதில யாத்தையும் பெறாம ஆண்டோட போறான். யாரு? பேதுரு. அவருக்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் தேவை சந்திக்கத்தக்கதாக தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டுல கஷ்டம் தாங்க முடியாது, பசி பட்னியோடு அனுபவிக்காங்க, ஆனால் ஜோம் பண்ற குடும்பம். வழியில ஒரு காக்கா செத்து கிடக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பக்கத்து வீட்டுக்காரி இந்த காக்காவை தூக்கி அங்க போட்டுரும், அதை அறுத்தா திங்கட்டும் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி காக்காவை தூக்கி கொண்டு அந்த வீட்டை தூக்கி போட்டுருவாங்க. அதோ நாற்றம் தாங்க முடியாது. காக்கா விழுந்த உடனே அந்த அம்மா, அந்த விசுவாசி சண்டைக்கு போக வழி பார்க்கா. அப்ப அவர் சொல்றாரு, அப்படிங்கிறாரு. யாரு? விசுவாசி அம்மா சண்டைக்கு 7 கோடி கட்டு வழி பார்க்க. ஆனா விசுவாசி சண்டை போட கூடாது அப்படின்னு சொல்லி வாய போத்துறார். அப்போ அந்த நாத்த மாலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த போது ஆண்ட சொல்றாரு, இது தலையை அறு அப்படின்னாரு. தலையை அறுத்தா அங்கே ஒரு மோதிரம் உள்ள உட்கார்ந்துருக்கு. இந்த காக்கா பழம்னு தின்னது என்னதான் இருக்கு? தங்க மரம் இல்ல, வைர மோதிரம். ஆமா, அறுத்தா வைர மோதிரம் இருக்கு, எடுத்தான். அப்போ அந்த விசுவாசி சொன்னா, அவ தூக்கி போட நல்லதானே, நீ அவளை சண்டை போட போற, அவ அவிசுவாசி தான், சண்டைக்காரி தான், மோசமான ஆளுதான். தூக்கி போட வச்சது யாரு? கர்த்தரு. அதுல தேவைய வச்சிருக்காரு. அறுத்த போது அப்பா வைர மோதிரம் கொண்டு வித்தா எத்தனையோ லட்சம். அப்புறம் வீடு கட்டினா, வாசலை வாங்கினா, கார் வாங்கினா, பங்களா வாங்கினா, பிள்ளைகளை கொண்டு போறான், வைக்கா, முழிக்கா. யாரு? பக்கத்து வீட்டுக்காரி. என்னடா காக்கா தூக்கி போட்டா பணக்கார ஆயிட்டா அவங்க முழிக்கா. அப்புறம் கொஞ்சம் வருஷம் போன பிற்பாடு, நீ தூக்கி போட்ட காக்காவில்தான் ஆண்டவர் வைர மரத்தை வச்சிருந்தா, நீ தூக்கி போட்டதுக்காக ஒரு நன்றிய மாட்டான், அதோட செத்தான். நான் சொல்லு, ஒருவேளை உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரி தெரியலாம், எங்கேயும் கத்து வச்சிருக்கலாம், எங்கேயும் வச்சிருக்கலாம். ஆனா தேவன் வச்சிருக்கிற பாதை கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்ப தேவன் இந்த ஆண்டு உங்க தேவை சந்திப்பதற்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் கடைசியாக இல்ல, ஏகப்பட்டது இருக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இந்த இதுல அற்புதத்துல கடைசியாக 132 சங்கீதம் 17 வசனம். 132 சங்கீதம் 17 வசனம். அங்கே தாவீதுக்காக நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக இங்க கவனிங்க, ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த விளக்கு எங்க தெரியுமா? 2 அர்த்தம் முடியாது. 1 வசனமாகிய விளக்கு, 2 இயேசு கிறிஸ்து விளக்கா இருக்கிறார். இதை ஆயத்தம் பண்ணது யாரு? பிதாவாகிய தேவன். இது எங்கே பிரகாசிக்கும்? எங்கே இருள் வருமோ அங்கதான் இந்த விளக்கு பிரகாசிக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு வருகிற கஷ்டம், பாடுகள், நிந்தை, அவமானத்துல ஒரு விளக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. வசனமாகிய விளக்கு, இயேசு கிறிஸ்துவாகிய விளக்கு. அது அந்த பிரச்சனை வரும்போது
விளக்கா வந்து இருளை மாற்றுவதற்கு தேவன் விளக்காக வெளிப்படுவார். அல்லேலூயா. சரி, இந்த பகுதியில் கடைசி மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எபிரேயர் 11:40. எபிரேயர் 11:40. எபிரேயர் 11:40. சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, விசேஷித்த நன்மை ஒன்றை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கடைசியா நான் சொல்லும் வார்த்தையில விசேஷித்த நன்மையை தேவன் இந்த ஆண்டு நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு என்ன நன்மை தர வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த நன்மைகளை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். கர்த்தர் சொல்லுவார். சரி, நான் இதுக்கப்புறம் ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்லி நான் நிறுத்த போறேன். யாருக்கு இதை கொடுப்பேன், அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் சொன்னது ஆயத்தமாக்கப்பட்டது. இப்போ சொல்ல போறது யாருக்குன்னா, யாருக்கு இதை கொடுப்பார். எங்க கூனி ஆட்சிக்கு, கூனி ஆட்சினா எங்க அம்மா பெத்த பாட்டி, அவ பேர் நாச்சியார். அவர் சாவுக்கு முன்னால அவருடைய உள் பக்கரை ஒரு பக்கரை வச்சிருந்தார். பெரிய பழைய காலத்து பக்கரை, இந்த மாதிரி பக்கரை இல்லை, பழைய காலத்து பக்கரை. அது ஒண்ணு எங்க வள்ளியம்மா கையில கொடுப்பான்னு நான் எதிர்பார்த்தேன், இல்லைன்னா எங்க அம்மா கையில கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனா கொடுக்கல. அவ வயசாகி ஒரு மாதிரி வரும்போது என் கையில கூப்பிட்டு தந்தானா அது இருக்க போற தங்கம். யாரும் பங்கு போட்டு காட்டுறாங்கம்மா, அது முடிஞ்சு போச்சு. அழகுதா, முழுவதும் தங்கம் கையில தந்த. நானும் அப்ப எங்க அண்ணாள் உண்டு, எங்க அண்ணாள் கூட காமிக்கல. ஒருவேளை இவ விவரம் தெரியாம குடும்பத்துல சொல்லி சண்டை எடுத்து விட்டா பிரச்சனை பெருசாயிரும், போன காலம் தெரியாம வரும் அப்படின்னு நான் பயந்து அதை கொண்டு ஒரு தங்க கடையில கொடுத்து வித்து பல லட்சம் ரூபாய்க்கு போச்சு. அதை நான் வாங்கி தூத்துக்குடி ஊழியத்துல அத்தனையும் போட்டேன். நான் 5 பைசா நான் ஒரு டீயோ ஒரு வடையோ சாப்பிடல, அந்த ஊழியத்துக்காக அத்தனையும் போட்டேன். நான் சொல்றது நல்ல கவனிங்க. அந்த அம்மா என் கையில தர வேண்டிய அவசியமே இல்லை. 2 மகா ஒவ்வொரு பொங்கலுக்கும் இந்த வீட்டுல இருந்தாலும் பொங்கப்படி கொடுப்பா. யாரு? எங்க பாட்டி தான். ஆமா, அவ இங்கதான் இருப்பா, ஆனா பொங்கப்படி இருப்பா. 2 பேரும் கொடுப்பா. 2 பேரும் கூப்பிட்டு இது காய்கறி வாங்கிக்கா, மகாஜாம வாங்கிக்கா, எண்ணெய் வாங்கிக்கா, அது வாங்கிக்கான்னு சொல்லி அவளுக்கு ஒரு பங்கு, இவ்வளவு ஒரு பங்கு கொடுப்பா. அப்பேற்பட்ட ஆளு அந்த தங்க நகை முழுவதும் கண்டிப்பாக எங்க அம்மா கையில கொடுக்கணும், இல்லைன்னா பெரியம்மா கையில கொடுக்கணும். பெரியம்மான்னு இப்பதான் சொல்லலாம், அப்போ பெரியம்மாலாம் சொல்ல முடியாது. 2 பேரும் அம்மானா அம்மா தான், சித்தி பெரியம்மாக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட நாங்க வளர்ந்தோம். இருக்கட்டும். ஆனா என்னன்னா, கர்த்தர் கிடைக்க செய்தது என் கையில். நான் சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கென்று விசேஷித்த நன்மையை இதை போல இந்த ஆண்டு வச்சிருக்காங்க. உங்க கையில ஆண்டவர் தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுக்கு நல்ல கவனிங்க. யார் கையில கொடுப்பார் என்பதற்கு நான் ஒரு வேகமா ஒரு 5 காரியம் சொல்ல வசந்தமா சொல்லி முடிச்சிருவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மார்க் 5:22. மார்க் 5:22. மார்க் 5:22. கண்ட உடனே பாதத்துல விழுந்தா பாருங்க, அவனுக்கு கர்த்தர் நன்மையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டு நீங்க ஆண்டுடைய பாதத்துல விழுகிற உங்களுக்கு ஆண்டவர் தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மார்க் 7:25 நீங்க படிச்சீங்கன்னா, அங்கே ஒருவன் அவனுடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தான். வாசிமா. கேள்விப்பட்டு வந்து அப்போ தொடங்க. இப்போ கேள்விப்பட்டு வந்து விழுந்தான். அவன் மகளுக்கு சுகம். அடுத்தது ஒருவன் சமாரியன்
7 பேர் 10 பேர் வந்தாங்க. 10 பேர் சோமாயிட்டான். திரும்ப வந்தான். யாரு? அந்த சமாரியன். ஆண்டிய பாதத்துல விழுந்தான். முதல்ல வந்த போது தூரத்துல நின்றான். இப்போ சுகம் பெற்று வந்த போது எங்க வந்து ஆண்ட பார்த்து விழுந்தான். கர்த்தர் அவனை தொட்டு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ விழுந்தவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார், விழுந்தவனுக்கு விடுதலை கொடுக்கிறார், விழுந்தவனுக்கு தேவன் மீட்பை கொடுக்கிறார். இந்த ஆண்டு நீங்க என்ன நிலையில கர்த்தருடைய பாதத்துல விழுகிறீர்களோ உங்களுக்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை கொடுப்பார். அல்லேலூயா. மத்தேயு 5:30, மத்தேயு 15:30, 15:30 சீக்கிரம் வாசிங்க. 15:30, 15:30 மத்தேயு 15:30. சொல்லப்பட்டிருக்கிறது, முதல்ல விழுந்தான், இங்க பாதத்துல வச்சான். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த பூமி தான் ஆண்டவர் பாதப்படி. இங்கே ஊனர், கூடர், சப்பானி, சூம்பர் உறுப்பினர்களே வைங்க. இத போல உங்க வாழ்க்கையில, அதாவது தீர்க்க முடியாத, கவனிங்க, தீர்க்க முடியாத, மாற்ற முடியாத, மாறாத காரியங்கள் எதுவானாலும் பாதத்துல வைங்க. நிச்சயம் நன்மையை கர்த்தர் தருவார். பாதத்துல வச்சவங்க அத்தனை பேரையும் தேவனாய் கர்த்தர் சுகம் தந்தார். அல்லேலூயா. இனி வேகமா நான் சொல்லிதேன். இனி 3 தான் சொல்லுவேன். சொல்லிதேன். அடுத்து என்னன்னா கவனிங்க, இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருங்கள். எப்படி சொல்லுங்க? அமர்ந்து இருக்கணும். கொஞ்ச நேரம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்யணும். அமர்ந்து இருக்கணும். நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரியோ இன்னும் சின்ன செல்போன் வச்சிருந்தா அப்ப அந்த ஜெபத்துக்குள்ள கொண்டு போவாங்க. அது உங்களை அமர்ந்திருக்க விடாது. அந்த நேரத்துல தான் யாரா ஒரு போன் பண்ணுவான். போன் பண்ண லைட் அடிக்கும். அப்ப எடுத்துருவிய. அப்ப ஆண்டவரை விட்டு தூரம் வந்துருவிய. அதனால தூரம் வச்சுட்டு போய் அமர்ந்துருங்க. மரியாள், மார்த்தாள் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து இருந்தார்கள். ஆதலால் இழந்து போனதை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. அமர்ந்திருந்தார். லூக்கா 10 வாசிக்கண்டா. லூக்கா 10:38-39. Praise the Lord. இந்த லைட் அடிச்சு நான் சொல்லி முடிச்சிருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி சரி கவனிங்கள். நான் இந்த வார்த்தையில சொல்லி முடிச்சிருந்தேன். கவனிங்கள். 4வது, இயேசுவின் பாதத்தை கழுவினார்கள். கழுவினார்கள். லூக்கா 7:38, யோவான் 12:3. இயேசுடைய பாதத்தை கழுவினார்கள். எப்படி கழுவினாங்கன்னா, நல்ல கவனிங்க, கண்ணீரால் நனைத்து. இந்த வருஷம் எவ்வளவு தூரம் அழ முடியுமோ அழுங்கள். அது போல தலைமயிர் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அது மகிமைக்கு அடையாளமா இருக்கிறது. அதை இயேசுடைய பாதத்திலே வைத்து முத்தம் செய்து பரிமை தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுடைய பாதத்தை கழுவினவர்களுக்கு தேவன் இந்த ஆண்டு கண்ணீரால் கழுவின, தலைமயிரால் துடைத்த, முத்தம் செய்த, பரிமள தைலத்தினாலே பூசின அவளுக்கு நன்மை செய்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அது போல மத்தேயு சுவிசேஷம் 28:9 கடைசியாக நான் முடிச்சு ஜெபம் பண்ண போறேன். சகோதரர், மத்தேயு சுவிசேஷம் 28:9 நானே சொல்லிருக்கா? நானே சொல்ல கவனிங்க. இயேசுதான் அவளுக்கு எதிர்பட்டு வாழ்கின்றார். வாசிங்க வாசிங்க. அவருடைய பாதத்தை தழுவினார்கள். தழுவினார்கள்.
பாதத்தை தழுவினார்கள். நல்லா கவனிச்சுக்காங்க. கதை சோதரன் 5 காரியம் சொன்னேன். 1 சொல்லுங்க, என்னம்மா? 2 பாதத்தில் வைத்தார்கள். முதல்ல கவனிங்கள், பாதத்தில் விழுந்தார்கள். 2வது பாதத்தில் வைத்தார்கள். 3வது பாதத்தில் அமர்ந்தார்கள். 4வது பாதத்தை கழுவினார்கள். 5வது தழுவினார்கள். இந்த 5 வேலையும் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு நாம் உண்மையாக செய்வோமானால் பரலோகத்தின் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் மகிமையான காரியங்கள்